வணக்கம் சோதர நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யவும் செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுபகிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னடா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேற வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அப்புறம் சிம்ம ராசியினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு மற்றும் புதனோடு சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க. கூடவே எப்பவும் போல் கேதுவும் இருக்குது. தவிர மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதம் பார்த்திங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஆகாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆல்ரெடி எதுவுமே சரியில்லாதவங்களுக்கு அது ஆகக்கூடிய நிலைகள் அது செயல்பட்டுட்டு வருது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எப்படி ஆகுதோ, ஸோ அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான மாதமாக அமையும். தோராயமாக பார்த்தா எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனாலும் பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல், இந்த எரிரத்தையில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி, ஒரு தீர்வுகளை நோக்கி இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க பயணிப்பாங்க. ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமச்சனி, ராகுகேதுக்குரிய தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகம் இருந்துட்டு இருக்கிறதுனால ரொம்பவுமே மன சஞ்சலங்களுக்கு உட்பட்டவங்களாகவே அவங்க இருந்துட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட நிலைகளில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பரவாயில்லப்பா, நான் என்னமோ நினச்சேன், பட் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இந்த மாதம் பார்த்துக்கிட்டு வருவீங்க. ஓப்பனாக சொல்ல போகணுன்னா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அதை நம்மளை மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்பொழுது அது மனசுக்கு ஒரு விதமான ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கும். இது சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனால் உளவியல் ரீதியாக இது இயல்பாகவே எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. ஏன்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படல, எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்படியோ எல்லோரும் சரியாகும், நம்மளும் சரியாயிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த இடத்துல. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் பார்க்குது. மாதத்தின் முற்பகுதிகள் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாகவே இருக்கும். சிம்மராசிக்காரங்க ஒரு ரிலாக்ஸ் மோடில் இருந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெருசாக நிறைக்குறைகள்லாம் எதுவும் இல்லை, ஒரு சாந்தமான நிலைகளில் ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் நாட்டம் சாட்டிட்டும் வருவாங்க, அல்லது வெளி இடங்களுக்கு போய் அமைதியை தேடிட்டு வருவாங்க. எப்படியோ ஏதோ ஒரு வகையில் பக்குவமாக அமைதியாக அவங்க இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கலாம்.
மாதத்தின் பிற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே இவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடியதை பார்க்கலாம். என்ன ஆயிட்டாலும் சரி, என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய நிலைகளில் சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் இருப்பாங்க. பட் ஸ்டில் சிம்மராசியினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஈகோ ட்ரிகர் ஆகக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. ஏன்னா எல்லாத்தையுமே தானே இழுத்து போட்டு செய்வாங்க. எல்லா காரியங்களும் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் யாரையும் அவங்க நம்ப மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிடிவாதம், கோபம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக இந்த சுயமரியாதை சார்ந்த விஷயங்களில் அவங்க ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட மரியாதை நிமித்தமாக அவங்க சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிப்பாங்க. இந்த மாதிரியான நிலைகள்லாம் ஓவர்டோஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அதனாலேயே கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். ஸோ அதெல்லாம் தேவையெல்லாம் உட்காந்து சமாளிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கோங்க. இதுவுமே மாற்றின் பிற்பகுதிகளில் தான் இருக்கும், மாற்றின் முற்பகுதிகள் எல்லாம் ஓகே தான். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வருவீங்க. பட் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பெருசாக நிறைக்குறைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிற இந்த மாதம் உண்டாகும். அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் குடும்ப உறவுகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக வந்துக்கிட்டும் இருப்பாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு விபரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டுருக்கு. அதாவது தனிப்பட்ட முறையில் பெற்றோர்களுடைய நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் முரண்பாடாகவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் ஓகேனா எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சாதக அனுகூல பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெற்றோர்கள் உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சில விஷயங்களில் பெற்றோர்கள் உடன்பட்டு வரமாட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அது இப்போதைய நிலையில் ஒரு சாதகமான அமைப்பாக தான் பார்க்கும். இது முழுக்க விபரீத யோகத்தில் செயல்பட்டு இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போகலாம். அவங்களுடைய விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க. பெரும்பாலும் உடன்பிறப்புகள் பட்டும்படாமல் தொட்டுந்தாலும் தான் செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் வழக்கமான நிலைகள் தான். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதனால் இந்த மாதம் நீங்கள் வாழ்க்கை துணையை டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்க. இதெல்லாம் கைக்கு அடக்கமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையில் கை மீறி போகும்பொழுது அது சின்ன சின்ன மனசங்கடங்களை ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான், பெரிய மாற்றங்கள் இல்லை. மாத்தின் முற்பகுதியில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே ஓரளவுக்கு சீரான வகையில் இருக்கும். பெரும்பாலும் குழந்தைகள் வகையில் சுப விரயங்கள், சுப அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கவே செய்து இந்த மாதம் அது தொடர்கதையாகவே இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இதெல்லாமே எப்பவும் போல் கலவையான நிலைகளிலேயே இருக்கும். இருந்தாலும் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் பெரிய அளவில் நிறைக்குறைகள் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கவும் செய்யலாம். நீண்ட நாள் பார்க்காத உறவினர்கள், நண்பர்கள்லாம் பார்த்து மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய நிலைகள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்த்துட்டு வருவாங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளை சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே செய்யும். அதனால் முயற்சியை கைவிட்டுடாதீங்க. முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்கள், அனுகூல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் உடல்நல விஷயங்களில் தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன்கள் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மன ரீதியான குழப்பங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அழுத்தங்களை கொடுக்கவே செய்யும். ஸோ ஆல்ரெடி இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதனுடைய தொந்தரவுகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய நிலைகள் இருக்குது. ஸோ உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரியே விஷயங்கள், காரியங்களை கொண்டு போகலாம். ஒரு அளவான நிலைகளில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அஷ்டமச்சன் இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பொறுமையாக டீல் பண்ணுங்கள். வழக்கமான விஷயங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எப்பவும் போல் கவனமாக இருந்து தான் ஆகணும். குரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால பெருசாக பயப்பட வேண்டியது இருக்காது. ஆனாலும் சேமிப்புகள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கணக்கு வழக்குகள் பார்த்து செயல்படுறது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க.
சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் அளவான நிலைகளிலேயே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா விபரீத யோகா அமைப்புகளில் தான் செயல்படுது. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களாகத்தான் இருக்கும். பொறுமை நிதானத்தின் மூலமாக அனுகூல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஓவராலாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, இல்லை ஓகேவாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.